Hello students, welcome to Social Science Toppers. இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசனுடைய 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பார்த்துட்டோம். இது மூணாவது 2 மார்க்கு. மூணாவது 2 மார்க் என்ன அப்படின்னா, வாட் வேர் த 3 militant forms of nationalism in Europe? ஓகே, நேஷனலிசம் அப்படின்னாலே தேசியவாதம் அப்படின்னு அர்த்தம். மிலிட்டன் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்னா போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த தேசப்பற்று இருக்குல்ல, அந்த தேசிய நம்ம நேஷனலிசம்னாலே நம்ம கண்ட்ரியை லைக் பண்ணுறது, நம்ம கண்ட்ரியை லவ் பண்ணுறது தான் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் முத்தி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி முத்தி போகும் பொழுது அது மிலிட்டன் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசமாக மாறும். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடக்கிறதுக்கு முன்னாடி யூரோப்பில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான மிலிட்டன் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக நேம்ஸ் வேறு வச்சுருந்தாங்க. அந்த நேஷனலிசத்துக்கு பேரே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு நேம்ஸ் வச்சுருந்தாங்க. அதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இங்கிலாண்டில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜிங்கோயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாவனிசம். ஜெர்மனியில் என்ன சொல்லுவாங்கன்னா கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு மீனிங் என்ன? ஜிங்கோயிசம் அப்படின்னா என்னன்னா பிளைண்ட் பேட்ரியாட்டிசம். சாவனிசம் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம். பிளைண்ட் பேட்ரியாட்டிசம் அப்படின்னா கண்மூடித்தனமான தேசப்பற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம் அப்படின்னா அதி தீவிரமான பேட்ரியாட்டிசம், ரொம்ப உச்சத்தில் இருக்க அந்த முத்தி போன ஒரு பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம். அடுத்து கல்ச்சர் அப்படிங்கிறது திங்கிங் ஹைலி ஆஃப் ஜெர்மன் சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர். அதாவது ஜெர்மன் வந்து அவங்களுடைய கலாச்சாரம், சிவிலைசேஷன் அப்படின்னா அவங்களுடைய நாகரிகம், சரிங்களா? நாகரிகம் அவங்களுடைய கலாச்சாரம் தான் உலகத்திலே எல்லாத்தை விடையும், எல்லா இனங்களை விடையும் நம்மளுடைய கலாச்சாரம் தான், நம்மளுடைய நாகரிகம் தான் உயர்ந்தது அப்படின்னு ஜெர்மன் மக்கள் நினைச்சாங்க அந்த டைம்ல. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது கல்ச்சர். ஓகேவா? இதுதான் மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். இப்போ நார்மலாக உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா இங்கிலாந்து ஜிங்கோயிசம், பிரான்சிஸ் சாவனிசம், ஜெர்மனிஸ் கல்ச்சர், இந்த பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த பிளைண்ட் பேட்ரியாட்டிசம், எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம், அப்புறம் இந்த திங்கிங் ஹைலி ஆஃப் ஜெர்மன் சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர், இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு புக் லெசன் உள்ள இருக்காது. எங்க இருக்கும் அப்படின்னா சம்மரியில கொடுத்துருப்பாங்க. சம்மரின் கூட இந்த கிளாஸரியில கொடுத்துருப்பாங்க. ஓகே, போன வாட்டி ஆக்சுவலாக 2024 பப்ளிக் எக்ஸாம் இந்த ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்ல அந்த காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிங்கோயிசம், சாவனிசம், கல்ச்சர் கொடுக்கல. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பிளைண்ட் பேட்ரியாட்டிசம், எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம், திங்கிங் ஹைலி ஆஃப் ஜெர்மன் சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த இதை 2 மார்க்ல கேட்கும் பொழுது ஜஸ்ட் அந்த ஜிங்கோயிஸை விட்டுட்டு பிளைண்ட் பேட்ரிசம் மட்டும் ஆன்சர் கீழே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? ஸோ அதுக்காக தான் அதையும் சேர்த்து நான் இந்த கொஸ்டின்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஏற்கனவே 2026 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சருக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கணும், பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, நீங்கள் வந்து ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தீங்க, ஆவரேஜ் லேர்னர்ஸாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பேர் எழுதுனா போதும். இங்கிலாந்தினுடைய ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸினுடைய சாவனிசம், ஜெர்மனுடைய கல்ச்சர். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். மோர் மெட்டீரியல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ.